அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல லெஜெண்டரி ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So solve x square d square y by dx square plus 4xd into dy by dx plus 2y equal to log x. இப்படி கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி கொடுத்தா ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல கன்வர்ஷன் பண்ணணும். Let x equal to e power z எடுத்துக்கலாம். or ரெண்டு பக்கம் log ஆப்ரேட் பண்ண என்ன ஆயிரும், log x equal to z ஆயிரும். ஸோ xd இருந்துச்சுன்னா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், தீட்டா ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருந்தால் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், தீட்டா இன்டு தீட்டா மைனஸ் 1 இல்லைன்னா தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஓகே, ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் 4xd பிளஸ் 2 இன்டு y ஈக்குவல்ஸ் டு log x கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ டேர்ம்ஸ் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கான வேல்யூ தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா, 4xd-க்கான வேல்யூ தீட்டா பிளஸ் 2 இன்டு y ஈக்குவல் டு log x. log x-க்கான வேல்யூ தான் வச்சிருக்கோம், z வச்சிருக்கோம். அப்போ சிம்பிளி z. இதை இன்னும் மாற்றி எழுதுனா என்ன ஆகும், தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா பிளஸ் 4 தீட்டா, அப்போ பிளஸ் 3 தீட்டா பிளஸ் 2, இங்க y வராது, z வரும். எல்லாமே in terms of z மாத்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ இங்க z ஈக்குவல்ஸ் டு z வந்துடும். ஸோ இந்த z தெரியாம கட் பண்ணிடக்கூடாது. இது ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் z, இது ஆர்ஹெச்எஸ்ல z. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்காக ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றதுக்காக ரீப்ளேஸ் தீட்டா பை m. இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், m ஸ்கொயர் பிளஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுக்கு டைரக்ட் ரூட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். ஸோ 1 into 2 மல்டிப்ளை பண்ணா 2 வரும், ஆட் பண்ணா 3. ஸோ 1 plus 2 3. அப்போ டைரக்ட் ரூட்ஸ் இருக்கு நமக்கு. அப்போ இதை எப்படி ஃபேக்டர்ஸா மாத்தி எழுதலாம், m plus 1 m plus 2 equal to 0ன்ற ரெண்டு ஃபேக்டர்ஸா எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூட்ஸ் therefore m is equal to -1, -2ன்ற ரெண்டு ரூட். இது நான் ரிப்பீட்டட் ரூட்ஸ் இல்லைங்களா? அப்போ இதனோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கணும். அப்போ இதனோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இது நான் ரிப்பீட்டட். அப்போ a e பவர் ஃபர்ஸ்ட் ரூட் m1 யூஸ்வலா x எழுதுவோம், ஆனா இங்க z எழுதுவோம், பிளஸ் b e பவர் செகண்ட் ரூட் m2 x, ஆனா இங்க z ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆகும், a e பவர் ஃபர்ஸ்ட் ரூட் -1 z பிளஸ் b e பவர் செகண்ட் ரூட் -2 z. இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ பர்டிகுலர் இன்டெகிரல் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பர்டிகுலர் இன்டெகிரல். இங்க ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டெகிரல் மட்டும் தான் இருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரே ஒரு pi மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ 1 by theta ஸ்கொயர் பிளஸ் 3 theta பிளஸ் 2, ஆனா ஃபங்க்ஷன் என்ன, பாலினாமியல் z. ஸோ ஆர்ஹெச்எஸ்ல பாலினாமியல் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆர்ஹெச்எஸ்ல பாலினாமியல் கொடுத்துருக்கு. ஸோ ஆர்ஹெச்எஸ்ல சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது பாலினாமியல். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல பாலினாமியல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், 1 பிளஸ் எக்ஸ் டு தி பவர் -1ன்ற ஃபார்முக்கு மாற்றணும். அதாவது 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ பாலினாமியலா மாற்றணும். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்ததா, கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2. அப்போ டினாமினேட்டர்ல 2 வெளியே எடுத்துட்டா என்ன ஆயிரும், தீட்டா ஸ்கொயர், அதுலயும் 2 கிடையாது, 3 தீட்டாலையும் 2 கிடையாது. ஸோ 3 theta by 2
2ல 2 எடுத்தா 1 கிடைக்கும். சரிங்களா? ஃபங்க்ஷன் என்ன? வெறும் z மட்டும்தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 1 by ஏன்ற அந்த டேர்ம் மேலே போகும்போது என்ன ஆயிரும்? 1 by ஏன்ற டேர்ம் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் என்ன ஆயிரும்? மேலே போகும்போது என்ன ஆயிரும்? வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலும் அப்படி என்ன ஆயிரும்? பவர் -1 போட்டுக்கும். அப்போ 1 by 2 டிஃபால்ட் ஆயிருக்கு. இந்த 1 முன்னாடி எழுதிக்கிறேன். 1 தூக்கி முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 1 plus theta square plus 3 theta by 2 காமன் எழுதிக்கலாம். இன்டு ஃபங்க்ஷன் என்னன்னா z மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் அதாவது theta square plus 3 theta by 2 இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? நம்ம xன்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இங்கே டேர்ம் 1 by 2. ஸோ இதனோட எக்ஸ்பான்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 1 plus x to the power -1 இன்ஃபைனைட் சீரிஸ். ஸோ 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் அதே டேர்ம் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அப்படி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்டூ ஃபங்க்ஷன் என்னது? இசட் மட்டும் இருக்கு. ஃபங்க்ஷன் இசட் மட்டும் இருக்கு. சரிங்களா? இப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன போடணும்? தீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 theta by 2 இதே டைம் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இங்கே தீட்டா ஸ்கொயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ஸோ தீட்டா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டி பை டிஇசட் எல்லாமே இங்கே இசட். அப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? வெறும் இசட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆர்ஹெச்எஸ்ல இசட் மட்டும் தான் இருக்கு. அப்போ இசட்டை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்னதுங்க? 1. சப்போஸ் தீட்டா ஸ்கொயர்ன்றது என்னன்னா மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். தீட்டா ஸ்கொயர்ன்றது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ டி ஸ்கொயர் பை டிஇசட் ஸ்கொயர் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்குது. மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ தீட்டா ஸ்கொயரே 0 ஆகும்போது தீட்டா பவர் 3, 4, 5 எப்படி போனாலும் என்ன ஆயிரும்? எல்லாமே 0 ஆயிரும். அப்போ தீட்டா வரக்கூடிய இடத்துல 1 போடலாம். தீட்டா ஸ்கொயர் வரக்கூடிய இடத்துல என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் ரீரைட் பண்ணி எழுதுனா என்ன ஆகும் பார்த்தா, ஸோ 1 by 2 இந்த இசட் எல்லாத்துக்குமே சொந்தம். இசட் 1க்கு சொந்தம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு சொந்தம், செகண்ட் பிராக்கெட்டுக்கு சொந்தம். சரிங்களா? ஸோ 1 into இசட் என்ன ஆயிரும்? இசட் மைனஸ் தீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ 0 பிளஸ் 3 தீட்டாக்கான வேல்யூ 1 by 2 இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் எல்லா வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இந்த தீட்டா ஸ்கொயர் 0 ஆகும்போது பவர் 2 போனால் எல்லா வேல்யூ 0. அதனால போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1 by 2 பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும்? இசட் மைனஸ் 3 by 2 இருக்கும். 1 by 2 இசட் மைனஸ் 3 by 2 இருக்கும். ஸோ நம்ம கிட்ட ஒரே ஒரு பார்ட்டிகுலர் இன்டெகிரல் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு பார்ட்டிகுலர் இன்டெகிரல் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ கடைசி ஆன்சர் எழுதுனா என்ன ஆகும்? ஒய்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல தான் இருக்கு, எக்ஸ்ல கிடையாது. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ நமக்கு 2 ரூட்ஸுமே நான் ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருக்கு. அதாவது -2 and -1. அப்போ e பவர் -1 இசட்டும் பிளஸ் b e பவர் -2 இசட்ன்றது 2 நான் ரிப்பீட்டட் ரூட்ஸ் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் 1 by 2 z minus 3 by 2. ரெண்டாவது பார்ட்டிகுலர் இன்டெகிரல் z minus 3 by 2. கண்டிப்பா என்ன போட்டுக்கணும்? where x is equal to e power z போட்டுக்கலாம். இல்லைன்னா z equal to log xன்றது கம்பல்சரி நம்ம போட்டிருக்கணும். இல்லைன்னா மார்க் போயிடும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.